பார்வோன் சொன்னா யார் அந்த கர்த்தர்? ஆனா அடுத்த சில நாட்களிலே எகிப்து முழுவதும் அந்த கேள்விக்கான பதில் பார்க்க போறாங்க. மோசேயும் ஆரோனும் நைல் நதிக்கரையில நின்றாங்க. எகிப்தின் பலம், எகிப்தின் செல்வம், எகிப்தின் வாழ்க்கை எல்லாமே நைல் நதி மேலதான் இருந்துச்சு. இதன் மூலமா நான் தான் கர்த்தர் என்று நீ அறிந்து கொள்வாய்ன்னு தேவன் சொன்னார். ஆரோன் தன் கோலை நீட்டினார். ஒரு நொடியில தண்ணீர் ரத்தமா மாறியது. மீன்கள் செத்து போச்சு. தண்ணீர் குடிக்க முடியல. எகிப்து அதிர்ச்சியில மூழ்கிருச்சு. ஆனா தேவன் பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தினார்னு சொல்லப்படுது. மறுபடியும் தேவன் எச்சரித்தார். மறுபடியும் பார்வோன் மறுத்தான். அப்போ நைல் நதியிலிருந்து ஏதோ நகர ஆரம்பிச்சது. முதல்ல சில, கொஞ்ச நேரம் அப்புறம் நூற்றுக்கணக்குல, அப்புறம் ஆயிரக்கணக்குல, அப்படி ஆயிரக்கணக்குக்கும் மேல தவளைகள் வீடுகளுக்குள்ள, படுக்கை மேல, சமையல் பாத்திரங்களுக்கு மேல, அரண்மனை வரைக்கும் எகிப்து முழுவதும் தவளைகளா நிரம்புச்சு. இப்போ பார்வோனோட அமைதி உடைய ஆரம்பிச்சது. ஆனா இது இன்னமும் ஆரம்பம் தான். ரத்தமும் நிறுத்தல, தவளையும் நிறுத்தல. அடுத்த வாதை எகிப்தை எப்படி நடுங்க வச்சதுன்னு பார்ப்போம்.